புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, அனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 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 இப்படிதான் அப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கி 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 இது வரைக்கும் குறைவில்லாதபடி நிறைவா அப்பா நம்மளை நடத்திட்டு வர்றாரு. நம்ம ஒவ்வொரு தொடக்கமும் எப்படியா இருக்குன்னா, ஆரம்பம் அற்பமா தான் இருக்கும், ஆனா முடிவு அப்பா நம்மளுக்கு சம்பூர்ணமா வச்சிருப்பார். எந்த காரியத்திலயும் சரி, எல்லா நேரத்திலயும் அப்பா நம்மளை எப்படியா நடத்துற தேவனா இருக்கிறாருன்னா, விட்டு கொடுக்காத தேவர், நம்மளை கைவிடாத தேவர்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருக்கும், வறட்சி இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அப்பா ஒருவர் மட்டுமே செழிப்பாக்கி நமக்கு நன்மையாக்கி தருகிற தேவனா இருப்பார். இந்த வருடம் முழுவதும் அப்பா நம்மள எப்படியா நடத்திருக்கார். நம்ம ஆரம்பம் அப்படியே அற்பமாதான் இருந்துச்சு. ஆனா அப்பா முடிவுல நம்மளுக்கு சம்பூர்ணமா ஒவ்வொன்றும் அப்படியே மாத்தி கொடுத்துட்டே இருக்கார். நம்மளோட ஒவ்வொரு பலவீனத்துல, நம்மளோட ஒவ்வொரு பாடல, நம்மளோட ஒவ்வொரு சூழ்நிலையில அப்பா நம்மள விட்டு கொடுக்காத தேவரா, நம்மளை கைவிடாத தேவனா, நம்மள இது வரைக்கும் நடத்தி, நம்மள பேர் சொல்லி அழுத்த தேவன் இது வரைக்கும் நம்மளை கைவிடாதபடி அப்படியே நடத்திட்டு இருக்காரு. நம்ம வெட்கப்பட்டோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல நம்ம வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தப்பட்டு நம்ம ஒதுக்கி வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் அப்பா நம்மளுக்கு அப்படியே தூக்கி ஸ்திரப்படுத்துற தேவனா, நம்ம தலைகளை உயர்த்துற தேவனா இது வரைக்கும் அப்பா நடத்தி இருக்காரு. இந்த மாதம் முழுவதும் நம்ம கடந்தோம். இந்த 30 நாட்களும் நம்ம கடந்தோம் அப்படின்னா தேவனோட பெரிய கிருபை, தேவனோட பெரிய இறக்கம்னா இந்த இந்த மாதத்துல நம்ம எவ்வளவு பலவீனங்களை பட்டிருப்போம், எவ்வளவு பாடுபட்டிருப்போம், எவ்வளவு அவமானப்பட்டிருப்போம், எவ்வளவு நிந்தப்பட்டிருப்போம். ஆனா அதை காட்டிலும் அப்பா இன்னைக்கு எப்படியா நம்மளை வைத்திருக்காரு. இந்த மாத கடைசி நம்மளை தலை உயர்த்தி நம்மளை நிற்க வைத்து இது வரைக்கும் நம்மளை கைவிடாதபடி இது வரைக்கும் அவரோட கிருபை நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்தி மனுஷரால கூடாத காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கட்டளிட்டு இது வரைக்கும் நடத்திட்டாரு. அவர் நம்மள அழைச்சிருக்காருன்னா நம்மள சும்மா அழைக்கல. ஏன்னா எப்படி சொல்றது, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க நிறைய பேர், ஆனா அழைச்சங்க ஒருத்தர் மட்டும்தான். அந்த அழைக்கப்பட்ட சிலர் தான் நம்ம. அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்துல நம்ம அழைச்சிருக்காருன்னா அவரோட சித்தம் மட்டும்தான், அவரோட கிருபை மட்டும்தான், அவரோட அழைப்பு இருக்கிறதுனால மட்டும்தான் இது வரைக்கும் நம்மளுக்கு ஜீவனை தந்து, பலத்தை தந்து, சுகத்தை தந்து, ஒவ்வொரு போராட்டத்துல, ஒவ்வொரு பிரச்சனையில, ஒவ்வொரு பாடல, ஒவ்வொரு பலவீனத்தின் மத்தியில இது வரைக்கும் நம்மள ஜீவனுள்ள சாட்சி அப்பன்னு இருக்க வைத்திருக்காரு. வேற ஒன்றுமே கிடையாது. அப்போட அழைப்பு நம்ம மேல இருக்கிறதுனால மட்டும்தான், அப்போட கிருபை நம்ம மேல இருக்கிறதுனாலதான் மனுஷர் நம்மளை என்ன நினைத்தாலும், மனுஷர் நம்மளை என்ன துக்கப்படுத்தினாலும், மனுஷர் நம்மளை என்ன அவமானப்படுத்தினாலும் அப்பாக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அப்பா நம்மளை துக்கப்படுத்துற தேவன் இல்லை, அப்பா நம்மளை அவமானப்படுத்துற தேவன் இல்லை, அப்பா நம்மளை தூக்கி தள்ளி விட்டுற தேவன் இல்லை. அப்பா எப்பவுமே நம்மளுக்கு நன்மை செய்யற தேவனா மட்டும்தான் இருப்பார். கிருபை தர தேவனா மட்டும்தான் இருப்பாரு. தயவு பாராற்ற தேவனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் வழி நடத்திட்டு வர. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க கிருபை இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அதான் அப்போட அழைப்பு இருக்கிறதுனாலதான் நம்ம அழிந்து போகவில்லை, அப்போட அன்பு இருக்கிறதுனாலதான் நம்ம கைவிடப்படலை. மனுஷரோட அன்பு நம்மள பிடித்திருந்தா இன்னைக்கு கைவிடப்பட்டிருப்போம். மனுஷரோட இறக்கம் நம்ம மேல இருந்திருந்தா கைவிடப்பட்டிருக்கும். அப்போட அன்பு எப்படியா இருக்குன்னா நிகர் இல்லாததா இருக்கு, கைவிடப்படாததா இருக்கு. கிருபை உள்ள அன்பு, தயவுள்ள அன்புதான் அப்போட அன்பு, மனுஷரோட அன்பு கிடையாது. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை.
அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். ஏன்னா அவர் தான் அழைச்சிருக்காரு. நம்மளை உயர்த்தி வைக்க அவர்னால மட்டும்தான் கூடும், வேற யாருனாலையும் கூடாது. இந்த ஸ்டாண்ட்ஸா மட்டும் நம்ம மீண்டும் அப்படி நம்ம உள்ளத்தின் ஆழத்தோட அப்பா நம்ம நோக்கி பார்க்கும் போது அப்பா நம்மளோட இடைப்படுவார். அழைத்தவர்